ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த பைரவி வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் இமிட்டேட் பண்ணுற மாதிரியும் ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருந்தாலே இந்த அஞ்சலி. அதனால் கோவம் வந்து அவங்க வந்துக்கிட்டு என்ன ஆஃபீஸை விட்டு நீ வெளியே போக சொல்ல, நீ யார், உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது, இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன்னு தெரியுமா, உன்னைய விட 2 மடங்கு இல்லை, 3 மடங்கு இல்லை, 4 மடங்கு இல்லை, பல மடங்கு வேலை செஞ்சுருக்கா இலக்கியா இந்த ஆஃபீஸ்க்காகவும் வீட்டுக்காகவும். ஆனாலும் அவள் வீட்டில் வந்து வேலை செய்கிறதும் சமைக்கிறதும் வீட்டில் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறதும் ஒவ்வொருத்தரையும் விழுந்து விழுந்து கவனிக்கிறதுலேருந்து எவ்வளோ வேலை செய்வாள். ஆனால் அவளே என்னை ஒரு நாளும் நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னதில்லை, என்னை எதுவும் பண்ணதில்லை. ஆனால் நீ என்னை வந்து ஆஃபீஸை விட்டு வெளியே போக சொல்கிறேன், வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஓனர் நான் தான் சொல்கிறேன், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பொலியேன்னு உனக்கு கன்னத்தில் வச்சதும் வந்துச்சு. பாருங்க கோவம் நம்ம அஞ்சலிக்கு. அதனால் இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தருங்க அப்படின்னு சொன்னதும் உடனே இருடி போலீஸ் ஃபோன் பண்ணுறேன், இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நான் வந்து அப்ரூவல் ஆயிடுறேன், என்னால் தான் இந்த ஆஃபீஸோட இது வந்து இவங்களுக்கு மாறிச்சு, நான் தான் ஃபோர்ஜரி பண்ணேன்ட்டு நான் ஜெயிலுக்கு போகிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் பேரில் கேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மொத்த சொத்தும் வேறு எங்கேயாச்சும் போயிடும். அதனால் ஒழுங்கு மரியாதை அடக்கி வாசி அப்படின்னு சொன்னதும், என்னையும் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை உங்க என்னை அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, மரியாதை கொடுக்காத, அதுக்கப்புறம் மொத்த சொத்தும் ஆசிரமத்துக்கு போயிடும், ஒழுங்கு மரியாதை வாயை முடிக்கிட்டு இரு, இதுக்கு மேலே எனக்கு மரியாதை கொடுக்காம பேசுறது, என்னை அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க பைரவி. அதுக்கப்புறம் சவால் விடுறாங்க, இன்னி 10 நாள் ஞாபகம் வச்சுக்கோ, 10ஆவது நாள் நீ வந்து என் காலில் விழுந்து கெஞ்சுவ, என்னன்னா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, இந்த சொத்து பற்றி எல்லாம் இந்த எஸ்எஸ்கே ஏமாற்றிட்டாரு, அதனால் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி விடுங்க, சொத்தெல்லாம் என் பக்கம் எழுதி வைக்கிறதுக்கு என்ன ஒரு வழி இருக்கோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் காலில் விழுந்து கெஞ்சணும் இல்லை கெஞ்சுவ, அது வரைக்கும் நான் வந்து ஓய மாட்டேன், என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துனேன், இந்த அசிங்கத்துக்கெல்லாம் நான் பழி தீர்க்க வேணாம், கண்டிப்பாக தீர்ப்பேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதனால் அவமானத்தில் தாங்க முடியாமல் நின்றுட்டுருக்காங்க இந்த அஞ்சலி. ஏன்னா இப்படி அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே அவங்க வந்து ஒரு ஜிஎம் போஸ்ட்டில் உட்காடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப எம்டி போஸ்ட்டில் அந்த சேரில் உட்காரத்துக்கு முன்னாடி இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்களே, இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போனதுமே மறுபடியும் அந்த ஆர்கியூமெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் கம்பெனியில் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க, நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்க, உடனே அப்படி சண்டை மூத்திக்குது. அதனால் இந்த சிந்தாமணியும் அஞ்சலியை சேர்ந்துக்கிட்டு இப்போ மட்டும் வெளியே போல கத்தியால் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மிரட்ட, உடனே கழுத்தை பிடிச்சி கரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளுறாங்க நம்ம பைரவியை இந்த அஞ்சலி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ பண்ண வேலை அப்படி, இவ பேசின பேச்சு அப்படி, அதனால தான் இவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுங்க, வாய் நான் கொஞ்சமாக பேசுகிறா, ரொம்ப பார்க்குறா, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா மொத்த சொத்து பற்றி எல்லாம் இவ பேருக்கு வந்துச்சு இல்லையா, அதனால் இவ பேசுகிற பேச்சையும் ஆடுற ஆட்டத்தையும் தாங்க முடியலடா சாமி, என்னத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுறாலும் தெரியல. சரி இவ ஆடுறதை பார்க்கலான்னு அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு இவங்களை பண்ணுற அலப்பறை இருக்கே தாங்க முடியல, எதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் அந்த சொத்துக்காக தான், அந்த சொத்து பற்றி எல்லாமே அவங்க பேரில் வந்துச்சு இல்லையா, அந்த திமிரு தான், வேற என்ன. இப்போவே இதெல்லாம் புசுக்குன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உங்களை மூச்சு விடாமல் கம்முன்னு உட்காந்துருவாங்க, அது வெறி இவளுக்கு ஆட்டம் தான் ஆடுவாளுங்க. சரி இவளுக்கு ஆடின்னு போகிறாளுக்குன்னு விட்டா நம்மளை அசிங்கப்பற்றி வீட்டை விட்டு தோற்ற பார்க்குறாளுங்களே அப்படின்ட்டு தான் இந்த பைரவிக்கு பயங்கரமான கோவம். அதுக்கப்புறமா இந்த பைரவி இருந்துக்கிட்டு, நீங்கள் வீட்டை விட்டு தோற்றிட்டீங்களே, உங்களுக்கு சவால்ரி, 10ஆவது நாள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும், என்னம்மா இந்த பைரவி ஆண்டி இப்படி பேசிட்டாங்க, இவங்க சொல்கிற மாதிரி நம்ம சொத்தெல்லாம் பிடிங்கிருவாங்களோ அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத அஞ்சலி, நான் இருக்கேன் உனக்காக, நான் இருக்கேன், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாத. ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு பூச்சாண்டி வேலைடி, இந்த கௌதம் இலக்கியம் இத்தனை நாள் உன்னை ஏமாற்றி எப்படியெல்லாம் பூச்சாண்டி வேலை காட்டியிருந்தாங்க, நாங்கள் இல்லைன்னா உங்களால் இருக்க முடியாது, நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தண்ணி காட்டி நீ வீட்டை விட்டு தோத்திட்ட, இவளை ஏமாத்திரம், இவளெல்லாம் தூக்கி தூர போடு, அவள் கிடக்கிற கொட்டாய் பின்னாடி முட்டாய் வித்துன்னு அதெல்லாம் நீ காதுலேயே வாங்கிக்காத, அவள் பேச்சையும் நீ கண்டுக்காத, நான் இருக்கேன், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டா இல்லையா, ஏன்னா பெரிய பணக்கார வீட்டு சம்மந்தி இல்லையா, அதனால் இந்த சிந்தாமணியோட ஆட்டம் இன்னும் தாங்க முடியல. இலக்கியாவோட நகை ஏற்று போட்டுக்கிறது என்ன, பட்டு புடவை ஏற்று கட்டிக்கிறது என்ன, சாப்பாடு நல்லா விதவிதமாக சாப்பிட்றது என்ன, இதில் மட்டன் சூப் இல்லாமல் இவங்க சாப்பிடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், என்ன அலப்பறையை கொடுக்குறாளுங்க. பண்ணுங்கடி பண்ணுங்க, எத்தனை நாளைக்கு, இன்னும் எண்ணி 10 நாள், அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே வந்து உங்கள் வீட்டை பிடுங்கி வெளியே தள்ளுறப்ப உங்கள் கண்ணில் ரத்த கண்ணீர் வர்றதை பார்த்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட போகிறோம்டி, அது வெறி என்ன வேணால் ஆட்டம் ஆடிக்கோங்க. அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க.
பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.